குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 5 அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே எம்சிக்யூ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 3. இது வந்து என்னென்னா பார்ட் 3. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ பார்ட் 3 நீங்கள் படிக்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் தெளிவாக படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் படிக்கும்போது, இந்த யூனிட் படிக்கும்போது எஸ்பெஷலி நீங்கள் என்ன பண்ணால் எல்லா பார்ட்டோட டெஃபனேஷன்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். இப்போ அல்ஜிப்ரா இருக்க டெஃபனேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா எல்லா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் கிளியராக இருக்கணும், புரியுதுங்களா? அதனால் இந்த யூனிட்டை பொறுத்தவரை நீங்கள் வெறும் டெஃபனேஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தரவாக இருந்தீங்கன்னாவே எல்லா கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொஞ்சம் தரவாக இருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் எடுத்துருக்கேன், புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ ரிங் ஆர் இஸ் அன் இன்டகரல் டொமைன். ஆர் என்ன சொல்கிறாங்க? இன்டகரல் டொமைன். இஃப் அது ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங்காக இருக்குமா, இல்லை கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஜீரோ டிவைசர் இருக்குமா, இல்லை கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் நான் ஜீரோ டிவைசர் இருக்குமா? கண்டிப்பாக ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைனா இஃப் ஆர் மஸ்ட் பி எ வாட் கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் நான் ஜீரோ டிவைசர். ரைட் ஆப்ஷன். அடுத்தது, எ ரிங் ஆர் லெஃப்ட் ஐடென்டிட்டி E1 அண்ட் ரைட் ஐடென்டிட்டி E2. அதில் வந்து ரெண்டு ஐடென்டிட்டி, லெஃப்ட் ஐடென்டிட்டி E1ஆகவும் ரைட் ஐடென்டிட்டி E2 இருக்குன்னா, அப்போ அதுக்கான அந்த ஐடென்டிட்டிக்கான ரிலேஷன்ஷிப் எப்படியா இருக்கும்? ஈக்குவலாக இருக்குமா, நாட் ஈக்குவலாக இருக்குமா, இல்லை இதனுடைய E1ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் E2 இருக்குமா? நன் ஆஃப் திஸ்னா. கண்டிப்பாக லெஃப்ட் ஐடென்டிட்டி அண்ட் ரைட் ரெண்டு ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக என்னென்னா அந்த ரெண்டு ஐடென்டிட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டு ஐடென்டிட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது, ஏ நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் A, B ஆஃப் ஏ ரிங் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் R plus and what ப்ராடக்ட் ஆர் கால்டு ஜீரோ டிவைசஸ்னா, இப்போ அந்த ஏ அண்ட் பிக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அது தேர்ட். அப்போது தட் ஏ அண்ட் டாட் பி ஜீரோவாக இருக்குமா, இல்லை ஏ டாட் பி ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குமா, ஏ டாட் பி ஈக்குவல் நாட் ஈக்குவல் ஜீரோ இருக்குமா, ஏ டாட் பி நாட் ஈக்குவல் ஒன்னாக இருக்குமா? கண்டிப்பாக தட் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ தான் அதுக்கான ரைட் ஆப்ஷன். சரி, ஏ ரிங் ஆர் is said to have a ring without zero divisors if without zero divisors if அந்த நம்ம எடுக்கிற எலமெண்ட் இருக்குல்ல A, belongs to R, அது A dot B equal to 0, A equal to 0, A not equal to 0 and or B not equal to 0 இருக்குமா, இல்லை A, B belongs to Rல A dot B equal to 0 இருக்கும்போது A not equal to 0 and B, இங்கே பாருங்க, இங்கே ஆறு இங்கே அண்டு தான் டிஃப்ரென்ஸு, புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுமே இல்லை, இது ஜீரோ, A ஈக்குவல் டு 0 ஆர் B ஈக்குவல் டு 0 ஆர் போத் ஆர் ஜீரோவா, இல்லை A டாட் B ஈக்குவல் டு 0, A ஈக்குவல் டு 0 அண்டு இங்கேயும் பாருங்கள் A ஈக்குவல் டு 0 அண்டு B நாட் ஈக்குவல் டு 0. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு? ரிங் வித்தவுட் ஜீரோ டிவைசர். அப்போ கண்டிப்பாக என்னென்னா A, B belongs to R, A dot B equal to 0 A equal to 0 or B equal to 0 or both are 0. Option C is the right option to the given problem. Right. A field having no proper subfield. A field is having what? No proper subfield is. அப்போ அந்த ஃபீல்டு என்னவாக இருக்கும்? ஒரு ப்ரைம் ஃபீல்டாக இருக்குமா, டிவிஷன் ரிங்காக இருக்குமா, இன்டகரல் டொமைனாக இருக்குமா, நன் ஆஃப் திஸாக இருக்குமா? இப்போ நோ ப்ராப்பர் சப்ஃபீல்ட்னா தட் மஸ்ட் பி ஆல்வேஸ் அ வாட்? Prime field. Option A is the right answer to the given question. Every finite integral domain is of எதுவாக இருக்கும்? of finite characteristics இருக்குமா, of not finite characteristic இருக்குமா, not a field, none of this. A finite integral of a domain, நல்லா question கொடுங்க. every finite integral of a domain is of finite characteristics. அதில் இருக்கிறது என்ன இருக்கும்? என்ன கொடுத்தது? ஃபைனைட் தான், அதனால ஃபைனைட் கேரக்டரிஸ்டிக்ஸ். எவ்ரி நான் ஜீரோ nilpotent element of the ring or is zero divisor, நான் ஜீரோ டிவைசரா, யூனிட்டியா, none of this. கண்டிப்பாக a non-zero nilpotent element of the ring or is unity. Yes, a field is defined as எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டிவிஷன் ரிங்கா, இல்லை கம்யூட்டேட்டிவ் ரிங்கா, இன்டகரல் டொமைனா, ஃபைனைட் இன்டகரல் டொமைனா? கண்டிப்பாக a field is defined as finite integral domain, the right option.
அடுத்தது a commutative ring, a commutative division ring, sorry, a commutative division ring is vector space group integral domain field. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A commutative division ring is field. A commutative division ring is what? Field. அடுத்தது இதே கொஸ்டின் தான், ஆனால் ஆப்ஷன் பார் நீங்கள் கேட்கலாம் சார், எங்கேயும் கம்ப்யூட்டர் டிவிஷன் தான் கொடுத்துருக்கீங்க சார். அப்போ இந்த ஆப்ஷன் வேறு, இந்த ஆப்ஷனில் கொடுக்கும்போது வி ஆர் சூசிங் தி செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் வாட், ஆப்ஷன் இஸ் வாட், ஃபீல்டு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எ கம்ப்யூட்டர் டிவிஷன் ரிங் இஸ் ஃபைனைட் இன்டகரல் டொமைனா டிவிஷன் ரிங்கா, நன் ஆஃப் திஸா. கம்ப்யூட்டர் ரிங் இஸ் ஃபீல்டுன்னு சொன்னால் அந்த ஃபீல்டு இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்காது, ஃபைனைட் இன்டகரல் டொமைன் சொல்லுங்க போன கொஸ்டின். அப்போ இதுக்கு என்னன்னா கம்ப்யூட்டர் டிவிஷன் ரிங் இஸ் வாட், கண்டிப்பாக ஃபைனைட் இன்டகரல் டொமைன். ஏன்னா நம்ம பாருங்கள் இங்கே சொல்லிருக்க பாருங்க, எ ஃபீல்டு இஸ் டிஃபைன்ட் அஸ் வாட், ஃபைனைட் இன்டகரல் டொமைன். அப்போ கம்ப்யூட்டர் ரிங் என்ன ஃபீல்டாக இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்காது, ஃபைனைட் இன்டகரல் டொமைன் தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது ஃபீல்டை சூஸ் பண்ணுறோம், இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், ஃபைனைட் இன்டகரல் டொமைன். கொடுத்துக்கிற ஆப்ஷனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் மே பி சேம், பட் த ஆப்ஷன் இஸ் கிவன் அஸ் வாட், டிஃப்ரெண்ட். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன சொல்லுங்க பாருங்கள், a commutative ring R with unity is called integral domain if a comma b belongs to R. அதுக்கான ரிலேஷன்ஷிப் அங்கே கொடுத்த மாதிரி தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது இது ரெண்டும் 0 வந்தால் a not equal to 0, b not equal to 0வா, ரெண்டும் 0 வந்தால் a equal to 0, b equal to 0வா, ரெண்டும் 0 வந்தால் a equal to bயா, none of this. கண்டிப்பாக அங்கேயே பண்ண அதே தான், a b equal to 0னா a equal to 0வா இருக்கும், b equal to 0வா இருக்கும். சரி, a field is, இப்போ கொஞ்சம் கொஸ்டின் மாற்றி கேட்குறாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் டெஃபினேஷன் தான் கிளியராக எந்த மாதிரி மாற்றி கேட்டாலும் எழுதலாம். இப்போ 12th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, a field is a vector space integral domain division ring commutative division ring. Always a field is a what, commutative division ring. A field is a what, commutative division ring. அடுத்தது, if R is a commutative ring with a unit element, மறந்துடாதீங்க, R is a commutative ring with a unit element, M is a maximal ideal. M என்றது என்னது, maximal ideal of R. If and only if, அப்போ R divides M is a field இருக்குமா, M divides R is a field இருக்குமா, R into M is a field இருக்குமா, none of this. R by M is a field. இதெல்லாம் என்னன்னா சார் எப்படி சார் தியரம், எல்லாமே தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இதெல்லாம் ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், புரியுதுங்களா. இது கம்ப்யூட்டர் இங்கே M is a maximal ideal இருந்ததுன்னா R by M is a field. இப்போ இந்த மேக்ஸிமல் கண்டிப்பாக என்ன ஐடியல்னு கேட்பாங்க. அடுத்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். ஸோ இது கம்ப்யூட்டர் இங்கே M மேக்ஸிமல் இல்லைன்னா கண்டிப்பாக if and only if என்னன்னா R by M is a field. அடுத்தது, if integral domain D is of finite characteristics. ஆமாம், இன்டெக்ரல் டொமைனாக மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதில் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும்னு தெரியும் பாரு உங்களுக்கு. அப்போ இன்டெக்ரல் டொமைன் D is of what, finite characteristics, then its characteristics is என்னவா இருக்கும், அது ஒரு ஆட் நம்பராக இருக்குமா, ஈவன் நம்ம ஃபைனைட்னு சொல்லிட்டோம், அப்போ அது ஆட் நம்பராக இருக்குமா, ஈவன் நம்பராக இருக்குமா, ப்ரைம் நம்பராக இருக்குமா, நேச்சுரல் நம்பராக இருக்குமா, இதுதான் கொஸ்டின். அப்போது அது கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் வாட், prime number. Option C is the right answer. U is ideal of ring R. Then U by R is a ring. R by U is a ring. Question part clean up padinga. R into U is a ring. None of this. U is ideal of ring. U by R is a what, ring. Maximal ideal எடுக்கும்போது அது M by R தான் ring. இங்க U ideal எடுத்தாலும் என்ன வரப்போகுது, U by R is a what, U divides R is a what, ring. இப்போ the homomorphism pi of rings R into R dash எங்கே போகுது, ஹோமோமார்பிசம் பை இந்த R எப்படி எங்கே போட்டீங்க, மேப்பிங் ஆஃப் வாட், R into R dash is an isomorphism if and only if kernel I pi value என்ன, I of pi equal to 0 வருமா, இல்லை I of pi equal to R வருமா, I of pi R dash வருமா, none of this. kernel pi இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். kernel pi is always what, kernel pi is always, I pi must be always what, 0. புரியுதுங்களா. இதுவும் எல்லாம் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ், புரியுதுங்களா. நீங்கள் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி க்ளீனாக படிச்சினா கூட எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். நான் இப்போ கொடுத்துக்கிற அந்த மல்டிபிள் சைஸ் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாம் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், புரியுதுங்களா. அதனால் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ் டெஃபினேஷன்ஸ் தரவா படிங்க.
இதெல்லாம் அடிக்கடிக்கிற கேட்க கொஷின் எல்லாத்துலேயும். எவ்ரி இன்டகரல் டொமைன் இஸ் நாட் எ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி இன்டகரல் டொமைன் இஸ் நாட் எ வாட் ஃபீல்டு. இட்ஸ் நாட் எ ஃபீல்டு. 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஃபீல்டா, கம்யூட்டேட்டிவ் ரிங்கா இல்லை எபிலியன் குரூப் வித் ரெஸ்பெக்டிவ் அடிஷனா இல்லை. எவ்ரி இன்டகரல் டொமைன் இஸ் நாட் எ ஃபீல்டு. அடுத்து ஆர் இஸ் அன் ஈக்குவலியன் ரிங். ஆர் என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு? ஈக்குவலியன் ரிங்னு சொல்லிருக்காங்க. அப்போது A, B belongs to R, ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறீங்க. இஃப் B is not equal to 0 is not a unit. நீங்கள் எடுக்கிற அந்த எலமெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதே டைமில் நாட் ஏ யூனிட்டாக இருக்குது. தென் அதுக்கான ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கும். D of A less than D of ABயா, இல்லை D of A greater than D of ABயா, D of A equal to D of ABயா, none of this. எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னா D of A is less than D of AB. சரி, அடுத்தது if R is an integral domain, if R is an integral domain with unit element, R is an integral domain with unit element, then whether option la correct, R of X is not a commutative ring, R of X have a unit element, illa any unit in R of X is a unit in R, illa any unit in R of X is not a unit in R na, R is an integral domain with unit element na, then any unit in R of X, any unit in R of X is what? Unit in R. எதில் இருக்க எந்த ஒரு any unit in R of X is what? Unit in R. இதுதான் right option to the given problem. அடுத்து if R is a commutative ring சொல்லிட்டோம் with a unit element, M is an ideal. அப்போ M is idealனா நம்மளுக்கு தெரியும் R by M is a finite integral domain. சரி, அப்போது M வந்து என்ன ஐடியல்? ஐடியல் மட்டும் நம்ம அது வந்து என்ன ஐடியல்? மேக்ஸிமல் ஐடியலா, மினிமல் ஐடியலா? கொஸ்டின் M is நீங்கள் எடுத்த ஐடியல் வந்து மேக்ஸிமல் ஐடியலா இல்லை M is not a மேக்ஸிமல் ஐடியலா? அப்போ M is a மினிமல் ஐடியலா? none of this. இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக M is a what? மேக்ஸிமல் ஐடியல் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வர முடியும். R is a commutative with unit element, M is a ideal of R na, and R by M is a finite integral domain na, கண்டிப்பாக that ideal M is a what? Always must be a maximal ideal. Maximal ideal is a what? Maximal ideal of R. சரி, if the ring R is an integral domain, பாருங்கள் இந்த இன்டெக்ரல் டொமைன் ஃபீல்டு இதை பற்றி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் கிளியராக இருக்கட்டும். if the ring R is an integral domain, then R of X is an integral domain இல்லை R of X is not an integral domain, R of X is a field, R of X is a commutative ring, commutative division ring. இப்போ R is an integral domain then கண்டிப்பாக R of X is an what? Integral domain. இப்போ if R is a commutative ring with a unit element, அப்போ every maximal ideal is prime ideal இல்லை every prime ideal is maximal ideal, every ideal is prime ideal, every ideal is maximal ideal. கண்டிப்பாக R is a commutative ring with a unit element na, every maximal ideal is prime ideal. இதுதான் கரெக்ட். every maximal ideal, அந்த maximal ideal என்னவா இருக்கும்? உங்களுக்கு prime ideal இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த யூனிட் 5ல இருந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நோட்ஸும் போட்டிருக்கேன். MCQ கொஸ்டின்ஸும் 3 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் தரவாக எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இருக்கிற இந்த யூனிட்டில் வர மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை எல்லாத்தையும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.